எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே சோளம் விதைக்க தெரியாது. ஒவ்வொரு டைமும் யாரையாச்சும் கூப்பிட்டு தான் விதைச்சிட்ருப்போம். அன்னைக்கு வந்து உழவோட்ட வந்தவரையே விதைக்க சொல்லிகிட்ருந்தோம். எங்கள் மாமனார் ஒரு 2, 3 டைம் விதைச்சு பார்த்தாரு. அங்கங்கே சொட்டையாக முளைச்சனால அவரும் விதைக்கிறதே இல்ல. இது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா? நம்ம விதைச்சு பார்க்கலாம் எப்படி முளைக்குதுன்ட்டு எனக்கு சின்ன வயலா கொடுங்க நான் விதைக்கிறேன்னு சொல்லி வாங்கி விதைச்சிட்ருந்தேன். என் கூடயே குட்டி பையனும் சேர்ந்து விதைச்சிட்ருந்தான். அவன் சோளத்த அள்ளி அள்ளி அங்கங்கே கொட்டிகிட்ருந்தான்ட்டு நான் கொடுக்கவே இல்ல. அதனால் கோவம் வந்து அழுது அழுது டயர்டே ஆயிட்டான். ஃபுல்லாக சோளம் விதைச்சி முடித்ததும் ரொட்டேட்டரில் ஓட்டி விட்டுட்டு ரெயின்வாஷில் தண்ணி எடுத்து விட்டாச்சு. ரெயின்வாஷில் பாஞ்சது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பாயாமல் தண்ணி ஊறாமல் இருந்தனால தண்ணி பாயாத இடத்துல ஒரு சோளம் கூட முளைக்கல. தண்ணி பாஞ்ச இடத்துல ஃபுல்லாக சூப்பராக சோளம் முளைச்சிருச்சு. நாங்கள் ஒவ்வொரு டைமும் சோளம் விதைக்கிறதுனா ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்தது. சோளம் முளைச்சதையெல்லாம் பார்க்குறப்ப இனிமேல் நம்மளே விதைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே எல்லாமே முளைச்சிருந்தது. விதைக்க விதைக்க அப்படியே நமக்குமே வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். சோளம் ஃபுல்லாக அழகாக முளைச்சிருக்கிறத பார்க்குறப்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.